மணியக்கா 12வது வருஷம் அடியெடுத்து வைத்ததுக்கு வாழ்த்துக்கள். நம்ம கடையில மொத்தம் ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. சரியா? ரெகுலரா வர்றவங்க 8 பேர், லீவ் டியூட்டி பாக்குறவங்க ஒரு 2-3 பேர். சரியா? அப்பாயின்மெண்ட் ஆனவங்க ஒரு ஆளு, நேத்து அப்பாயின்மெண்ட் ஆனவங்க முந்தா நாள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. இதுல 6 பேர் மொத்தம். கீதாக்கா வந்து சூழ்நிலை காரணமா அவங்க வந்து வேற ஊர் போயிட்டாங்க, எங்களோட கண்டினியூ பண்ணல. ஆனா வருஷம் அவங்களோட நாங்க ரெண்டாவது வருஷமா நாங்க மிஸ் பண்றோம். ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த அக்காவை. அதுக்கப்புறம் இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, நம்ம கடை ஆரம்பிச்சு 18 வருஷம். சரியா? 12 மொத்தம் 18 வருஷம் ஜவுளி வியாபாரம் ஆரம்பிச்சு, டெய்லரிங் ஆரம்பிச்சு 12 வருஷம். இந்த டெய்லரிங்கோட அந்த 12 வருஷம் நம்ம கூடவே இருக்கவே 5 பேர். சரியா? 5 பேருக்கு ஒரு அவார்டு. மழை அடிச்சாலும் உங்க கூட தான், வெயில் அடிச்சாலும் உங்க கூட தான். ஆனா எனக்குலாம் கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் உன் கூட தான். ஆமா, அவங்களுக்குலாம் ஒரு அவார்டு கொடுக்கும்ல. சின்சியரா டெய்லி சீக்கிரம் வரால 10 மணி வேலைக்கு 9:09 கண்டிப்பா அவனை பாராட்டி அவார்டு கொடுக்கணுமா? அதே வாரத்துல 2 நாள் லீவ் போடுவேன், அதை நம்ம சேர்த்துக்கிற கூடாது. சரியா? கண்டிப்பா அவார்டு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் இப்படி தைய அப்படி தைய, இதை பண்ண எதை சொன்னாலும் இது வரைக்கும் எதிர்த்து பேசினதா சரித்திரமே இல்லை. நம்ம பினில் சிங் மாஸ்டர் ஆனந்தி அம்மா. சரியா? அப்புறம் அந்த சின்சியரா சொன்னேன்ல, அது வந்து நம்ம பிரியாமா, நம்ம கண்ணாடிக்காரன், அவனையும் சொல்லணும்ல, அவன் லுக்கு விடுறா பாரு, கண்ணாடியை கலட்டிட்டு இப்படி பாக்குறேன், ஒண்ணுமே சொல்லலாம். மணியக்கா அவார்டு கொடுக்க போறீங்களா இல்லையா? கடையை வந்து 24 நேரமும் கடை அடைச்சா கூட ஏத்த வீட்டுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரே ஜீவன் அவன். லைட் எரியுதா என்ன, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடை திறக்கிறேன், என்ன வேணும்னு குடுக்குன்னு ஓடியாந்துருவான். 11 மணி ஆச்சா ஏன்னா கடையை அடைக்கலையான்னு ஓடியாந்துருவான். அதிகமா என்ன வேலை சப்போர்ட் இருக்கோ, எந்த டைமா இருந்தாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பால. அவன் தான் பெருசா நம்ம பாராட்டணும்ல, பாராட்டது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. என்ன கடை வச்சிருக்கோம், அதனால ஆளுக்கு ஒரு சேலை அவார்டு கொடுக்க போறோம். சரியா? வேலை பார்க்கணும், தனி சேலை வேற எக்ஸ்ட்ரா அந்த சேலை. சரியா? அவார்டு சேலை, அவார்டுக்கு சேலை. ஆமா, இன்னொரு பெரிய அவார்டு வாங்க முடியாது. இது கண்டிப்பா வேணுமா? அதாவது 365 நாள்ல 200 நாளாவது எவனாவது வருவானான்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். எவனும் வரல, நானே இருந்திருக்கேன். பெரிய அவார்டோட அந்த அவார்டு எனக்கு மட்டும்தான். சரியா? மத்த எல்லாத்துக்கும் அவார்டு வழங்கிடுவோமா? வாங்கிடலாம். ஓகே, ஒன் ஆஃப் த பார்ட்னரா ரிசப்ஷன்ல இருந்து எல்லா வேலையும் அது கஸ்டமருக்கு பதில் சொல்றதுல இருந்து நம்மள மாதிரியே கொஞ்சம் நேர்ந்து நிறந்து பேசுற வரைக்கும் அவன். சரியா? எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? 3 பேர். அடுத்தது நம்ம ராணியம்மா, அவன் இந்த ஹோல் டெய்லரி யூனிட்டுக்கு இன்சார்ஜ் அவன். எல்லா இன்சார்ஜ் இவங்க. உண்மையில சொல்றேன், ஒரு ஆளா சேர்த்தா கண்டிப்பா கடை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. 1 மிஷின் ஆச்சு, 2 மிஷின் ஆச்சு, 5 மிஷின் ஆச்சு, எல்லா மிஷினும் அத்துபடி. சரியா? 5 மிஷின்ல எவன் வரலையா இறங்கி அந்த மிஷின்ல உட்காந்து அவன் வேலையை பார்த்துருவான். சரியா? அதனால நாளாதமா தீவாமா, நீ எப்பவும் லேட்டு மாதிரி இன்னும் நீ வெளியே தான் பொறுமையின் சிகரம். ஆனா எல்லாரும் ஒரு இதுல தச்சானா அவன் ஒரு புரியல தப்பியா. ஆமா, சட்டை இருடா, நான் அப்புறம் மறந்துடுவேன்ல. அதனால தீவாமா சகிப்புத்தன்மை. அடுத்த சகிப்புத்தன்மை அவங்க. நம்ம என்ன சொன்னாலும் கோயம்புட இந்த காதுல வாங்க, இந்த காதுல அவன் வேலை என்னவா நான் சொல்லி கொடுத்தா கூட அதை செய்ய மாட்டேன். அவனுக்கு என்ன பிடிக்குதா உண்மையா இல்லையா? அதுக்காக அவன் அடுத்தது தூங்குற கொக்கி மாஸ்டர் ஒரு ஆளு. அந்த பதவியே முக்கியமா. ஆமா, கொக்கி மாஸ்டர் எனக்கு ஈக்குவலா சவுண்ட் கொடுத்து வீடியோல பேசுறவன் அவன். சரியா? எப்பவுமே ஒரு 2 வீடு கூட தள்ளி இல்ல பின்னணி குரல் வெளியே. நான் என் கடையை அப்படியே கண்காணிச்சு யார் வர்றாங்களா, என்ன இதெல்லாம் சொல்றது வேற மாதிரி இருக்குது. கடை CCTV கேமரா
அவன் லைட் எரியுதா என்ன இப்போ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடை திறக்கிறேன் என்ன வேணும்னு குடுக்குன்னு ஓடியாந்துருவான் 11 மணி ஆச்சா ஏன்னா கடை அடைக்கலையான்னு ஓடியாந்துருவான் அதிகமா என்ன வேலை சப்போர்ட் இருக்கோ எந்த டைமா இருந்தாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பால அவன் தான் பெருசா நம்ம பாராட்டணும்ல பாராட்டது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்ல நம்ம என்ன கடை வச்சிருக்கோம் அதனால ஆளுக்கு ஒரு சேலை அவார்டு கொடுக்க போறோம். சரியா வேலை பார்க்கணும் தனி சேலை வேற எக்ஸ்ட்ரா அந்த சேலை சரியா அவார்டு சேலை அவார்டுக்கு சேலை ஆமா இன்னொரு பெரிய அவார்டு ஷீல்ட் எல்லாம் வாங்க முடியாது இது கண்டிப்பா வேணுமா அதாவது 365 நாள்ல 200 நாளாவது எவனாவது வருவானான்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன் எவனும் வரல நானே இருந்திருக்கேன் முழுக்க பெரிய அவார்டோட அந்த அவார்டு எனக்கு மட்டும்தான் சரியா மத்த எல்லாத்துக்கும் அவார்டு வழங்கிடுவோமா வாங்கிடலாம். ஓகே வாங்க. இவ்வளவு வாய் தொண்டலையே பேசுறீங்க மைக்கே இல்லாம சவுண்ட் தெளிவா இருக்காமா சரி கண்ணாடிக்காரமா அடுத்து கண்ணாடிக்காரம்மா சரியா கண்ணாடிக்காரம்மா வந்து பொறுப்பு அதாவது செகண்ட் ஓனர் நான் கடையில இல்லைன்னா ஒன்னாத்த ஓனர் அவன் ஓஹோன்னு வளரணும்னு எல்லாருமே சாமி கும்பிட்டோம் அம்மா எல்லாத்துக்கும் துணூறு வச்சு விட்டாங்க வயசானவங்க இல்லையா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினா கடை சிறப்பாக ஆயுத பூஜை உங்களோட ஆதரவோட சிறப்பாக கொண்டாடணும் எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக கஸ்டமர் ஆகிய நீங்கள் மட்டும்தான் எப்படியும் 18 வருஷம் ஆச்சு நம்ம கடை ஆரம்பித்து இருக்க நம்ம கடை வளர்ந்துக்கிட்டே தான் வருது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆதரவு மட்டும்தான் எப்போவும் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் எல்லா பெண்களுமே நான் எங்களை மாதிரி எல்லா பெண்களுமே முன்னேறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆயிருங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டில் மட்டும் இருந்து ஜெயிச்சிட முடியாது கண்டிப்பாக எல்லாருமே வந்து வேலை பார்க்க வீட்டிலே தைக்கிறவங்க வீட்டில் தாராளமாக தைங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம சுயத்தொழில் ஏதோ ஒன்றா நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி எங்கள் கடையில் எல்லாத்துக்கும் சில பரிசு பொருட்கள் எப்பவும் கொடுக்குறோம் தான் வருஷம் எங்களுக்கு வந்து தீபாவளியை விட நாங்கள் ஆயுத பூஜை தான் நாங்கள் சிறப்பாக வந்து எங்கள் கடையில் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா மாதிரி சொல்லப்போனால் கிராமத்துலலாம் திருவிழா கொண்டாடுவீங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்